கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ விமன்ஸ் ஐபிஎல், சவுத் ஆஃப்ரிக்கா T20யோட ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஐபிஎலுக்கு முன்னாடி. அது முடிஞ்ச கையோட டேரெக்டாக ஸோ ஐபிஎல் பயிற்சி ஆட்டம், ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜூனில் வேர்ல்ட் கப் தொடங்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி மெயினான ஸ்டார் பிளேயரோட இன்ஜுரி அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இந்த டோர்னமெண்ட் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த வகையில் ஸோ மேஜராக ஆர்சிபி கம்மியான அமௌண்ட்டில் ஒரு சூப்பரான பிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும்னா டாம் கரன். டாம் கரன் அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை அப்படின்னா கூட அவர் எடுத்த பிரைஸ் அந்த ஒரு பேஸ் பிரைஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்தது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல பிக் தான். ஆர்சிபிக்கு டீசெண்டாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைமில் பிபிஎல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு லைன் நிலத்தில் பவுலிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங் பயங்கரமான ஹிட்டிங், சாம் கரனை விட பேட்டிங் பயங்கரமாக இப்போ ஹிட்டிங் அதை கற்றுக்கிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கு என்ன பட்டுச்சோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு இன்ஜுரி. இப்போ மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சமர் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் டேலண்ட்டை நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு ஐபிஎல் டீமில் எதாவது ஒரு டீமில் டெபியூட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும்போது 3 டீமுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு டீம் என்ன அப்படிங்கிறது சுவாரா தெரியல. ஸோ இன்ஜுரி இருக்கக்கூடிய இன்னொரு டீமும் பார்த்தோம் அப்படின்னா சமர் ஜோசப்பை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் தான் போயிட்டு இருக்கு. அதில் மீதி இருக்கக்கூடிய 2 டீம், ஒன்று சிஎஸ்கே, ஒன்று ஆர்சிபி. இப்போ சமர் ஜோசப் சிஎஸ்கே போவாரா, ஆர்சிபி போவாரா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு கூட ஒரு ரீசன் இருக்கு. சிஎஸ்கேக்கு ஏன் நீங்க போகணும்னு கேட்டீங்கன்னா ஸோ சிஎஸ்கேவும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு நெசசரி கிடையாது, பட் இருந்தாலும் எடுத்து வச்சே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ முஸ்தபிகுர் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ அவர் வந்துட்டு என்டையர் டோர்னமெண்ட்டோ ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ பத்திரானா அவருக்கு வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. இல்லைனா இவர் கட்டர் அதிகமாக போடுவார், சேப்பாக்கில் நல்லா எடுபடும் அப்படிங்கிறதுனால ஸோ இனிஷியல் மேட்சே பத்திரானா உட்கார வச்சுட்டு முஸ்தபிகுர் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் அவர் எடுத்ததுக்கான ரீசனே அதுதான். அந்த ஒரு கட்டர் பால் மேக்ஸிமம் அவர் போடுற பவுலிங்கில் ஒரு 70 to 80% அந்த கட்டர் தான் பார்க்க முடியும். அந்த ஸ்லோ ரவுண்ட் ஏகப்பட்ட வேரியேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஒரு தடவை அவருடைய வேல்யூ பயங்கரமாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 years பேக் பார்த்தோம் அப்படின்னா முஸ்தபிகுர் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுற ரேஞ்சுக்கு இருந்தாங்க. ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு முதன்மையான பவுலராக இருந்தார். ஸோ அப்போ கூட மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு பிடிச்சலாம் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டம். ஸோ இப்போ இருக்கிற முஸ்தபிகுர் பழைய முஸ்தபிகுர் மாதிரி இல்லை அப்படின்னா கூட பிராவோ மாதிரி அந்த ஸ்லோவர் பால், கட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேரியேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துனா சரி ஓகே, ஸோ நமக்கு அவே மேட்ச்சில் வந்துட்டு முஸ்தபிகுரோட நீட் நமக்கு தேவையில்லை அப்படின்னா கூட ஸோ உள்ள ஹோம் மேட்சஸில் நம்ம கண்டிப்பாக 5 to 6 ஜெயிச்சே ஆகணும். ஸோ அதில் முஸ்தபிகுரோட நீடு நமக்கு தேவைப்படும். ஸோ பத்திரானாவை உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம், பத்திரானாக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ முஸ்தபிகுர் நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ முஸ்தபிகுரையும் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்டையர் டோர்னமெண்ட்டும் ஆட மாட்டார் அப்படிங்கிற தகவல் தான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, இவர் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட டீம்லேருந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் உடைய ஃபைனல் மே 26க்குள்ள மேக்ஸிமம் முடிஞ்சாலும் ஜூனுடைய ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே பார்த்தோம்னா இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிருந்து வெஸ்ட் இண்டீஸ் கிளம்பி போகணும். வெஸ்ட் இண்டீஸில் ஒரு மேட்ச், அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஏஇ சேர்ந்து நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரவுண்ட்ஸ் மாறிட்டே இருக்கணும், இங்கிருந்து போகணும். ஸோ பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிற தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டீம் 1 வீக் முன்னாடியே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மெயின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஒரு டீமுக்கு கேப்டனாக இருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குஜராத் டைட்டன்ஸில் இருக்கக்கூடிய கேன் வில்லியம்சன் ஃபுல்லாக இருக்க மாட்டாருங்கிற அப்டேட் வந்திருக்கு. பிகாஸ் T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் கேப்டன்சியோ ரிசைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி கேப்டனா அவர் செயல்படுறது இதுதான் கடைசியாக கூட இருக்கலாம், கடைசியாக ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேன் வில்லியம்சன் கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் கிடையாது, டேவிட் வார்னர், ஏகப்பட்ட பேரை சொல்லிட்டே போகலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முஸ்தபிகுர் போயே ஆகணுங்க. பிகாஸ் பங்களாதேஷோட சீனியர் பவுலர் இப்போதைக்கு அவர் ஒருத்தராக தான் இருக்காரு. போன வருஷம் நிறைய கிரிக்கெட் ஆடல, பிகாஸ் வந்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி இருந்துச்சு. இப்போ இன்ஜுரி எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸோ லைட்டாக இன்ஜுரிஸ் கொஞ்சம் இருந்தால் கூட மறுபடியும் அவர் ஆடியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். ஸோ அவர் போயிடுவார். லாஸ்ட் ஒரு 6 மேட்சஸ் இருக்க மாட்டார். ஸோ அப்படி பிளே ஆஃப் எல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மேட்சஸ் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே பேக்கப் பவுலராக சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சமர் ஜோசப். ஆக்சுவலாக இவங்க ஆக்ஷன்லேயே சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அன்சோல்ட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் முஸ்தபிகுர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவரை பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ முஸ்தபிகுர் இல்லை அப்படின்னா சமர் ஜோசப்பை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். பிகாஸ் வெளியில் யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர் இல்லை. இப்போ ஒரு யங் டேலண்ட்டை ட்ரை பண்ணுவோமே, அட்லீஸ்ட் விளையாட வைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தான் பத்திரானா இருக்கானே, ஸோ அவனுக்கு விளையாட வச்சுட்டு இவரை பெஞ்சாவது பண்ணி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி டாமினிக் ட்ரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருந்தார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக சிஎஸ்கேலேயே
இருந்திருக்காரு. அவர் விளையாண்ட 2 சீசனுமே ஒரு டீமில் விளையாடல, ஆனால் 2 டீமுக்கு டிஃப்ரெண்ட் ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காருங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ட்ரேக்ஸ் மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே கண்ணு வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே கட் பண்ணி ஆர்சிபி பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரியில் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் பிரேஸ்வெலுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னரை கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இங்கே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறது கிடையாது. பிகாஸ் இப்போ வரைக்கும் அசரங்காக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் அவங்க கிட்ட கிடையாது, ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் மட்டும் அவங்க கிட்ட கிடையாது. அதாவது ஸ்பின் பவுலிங் பண்ணிட்டு ஆல்ரவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு அசரங்கா மாதிரி ஒரு நபி மாதிரியான ஒரு பிளேயர் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரேஸ்வெல் உண்மையாலுமே குட் ஆப்ஷனாக இருப்பாருங்க ஆர்சிபிக்கு. ஸோ போன தடவை நல்லாவே பவுலிங் பண்ணாரு, பேட்டிங் பெருசாக அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவருடைய பொசிஷனை கொடுக்காம ரொம்ப கீழெல்லாம் கொடுத்து ஆட வச்சாங்க. இட்ஸ் ஓகே, அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே தாண்டி 2 பேருக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று கீமோ பவுல், இன்னொன்று சமர் ஜோசப். இவங்க 2 பேர் தான் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். 2 பேருமே கிட்டத்தட்ட கீமோ பவுல் கூட ஒரு ஆல்ரவுண்டர் அளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடுவான்னு சொல்லலாம். சமர் ஜோசப் வந்துட்டு பியூரான பவுலர் தானே அப்படின்னு கேட்டால் கூட இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுதுங்க. அல்சர் ஜோசப் மாதிரியான பிளேயர்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு பேக்கப் அப்படிங்கிறது தேவைப்படுது. எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எவ்ரி மேட்ச் ஃபர்குசன் நல்லா பண்ணுவார், அல்சாரி ஜோசப் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இவங்களை யாராவது லிட்டில் பிட் சொதப்பினா கூட ஸோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்தாகணும். ஸோ பேக்கப் பிளேயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம் ஆர்சிபிக்கு யார் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு 2 வாரம் தான், February 2nd வீக்கில் அவர் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆர்சிபி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லா பிளேயரும் அவைலபிளாக இருக்காங்களா, யாருடைய இன்ஜுரி லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆர்சிபி அவங்களுடைய ப்ரீ ஈவெண்ட் ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. ப்ரீ ஷோ எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்சிபி நடத்துவாங்க. ஸோ இதில் கிறிஸ் கெயில் அவங்களாம் வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ போன தடவை வந்தாங்க இல்லையா, ஸோ இந்த தடவையும் வருவாங்க. அண்ட் விமன்ஸ் ஐபிஎலுக்கு சின்ன கோச் மாதிரி ஒரு மென்டார் மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறக்கும் ஏபிடி வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடி இவங்க டீம் அண்ட் ஸ்குவாட் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னொரு 1 வாரம் இல்லை 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்ன, வந்துருவீங்களா, இல்லை 2-3 மேட்ச் நீங்கள் பெஞ்சில் வந்தாலும் பரவாயில்ல, ஸோ நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சப்போஸ் அது நடக்கல, இல்லை கம்ப்ளீட்டாக கியூர் ஆகலை, இன்னும் அதிக மந்த் அப்படிங்கிறத டைம் எடுக்கும் அப்படிங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா உடனே ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க தரப்புல இருந்து. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 2 to 3 days தான், அதாவது டாம் கரன் சொன்னதுக்கப்புறம் 2-3 நாளில் ஸோ அனௌன்ஸ் பண்ணி ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி வெல்கம் போஸ்ட் போட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா T20 சாம்பியன் இருக்காங்க அண்ட் விமன்ஸ் ஐபிஎல் வேறு வந்துட்டு தொடங்க போகிறாங்க. ஸோ அதை தாண்டி ஐபிஎலுக்கு இன்னும் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கம் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க? நான் ரிப்ளேஸ்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ்லாம் நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டாம் கரனுக்கு பதிலாக யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ட் சமர் ஜோசப் ஐபிஎல் டெபியூட் இந்த வருஷம் நடக்குமா? சிஎஸ்கேவா, ஆர்சிபியா, இல்லை அனதர் டீம் யாராவது இன்ஜுரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் 4-5 டீம் இருக்குங்க. எல்எஸ்ஜியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கேகேஆர் சைடில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்துட்டு மார்க்கோ யான்சன் மட்டும்தான். ஸோ மற்றபடி யாரை வச்சு விளையாட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஃபாரினருக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆனால் கூட பார்த்தோம்னா ஸோ அவங்க ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டை தேடுவாங்க. இந்த மாதிரி நிறைய டீம்ஸுக்கு வந்துட்டு நீடாக இருந்துட்டு இருக்கு ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ அதில் ஒரு சில பேருக்கு பேட்டிங், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டிங், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ ஃபைனல் இந்த மந்த்துக்கு அப்புறம் வேறு எதுவும் ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த மந்தோட நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினச்சிருக்கேன்.